السلام عليكم ورحمة الله وبركاته. عن عبد الله بن مسعود رضي الله عنه قال அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சிலன், ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். பயணத்தின் போது ஒரு இடத்தில் இறங்கி தங்க நினைத்தார்கள். ஃபன்தலக இன்சானுன் இலா கைலத்தின், அந்த நேரத்தில் பெருமானாரோடு இருந்த நபி தோழர்களில் ஒருவர் பக்கத்தில் இருந்த ஒரு அடர்ந்த தோப்பிற்குள் சென்றார். ஃபஅக்ரஜ மின்ஹா பைல ஹம்மரத்தின், அந்த அடர்ந்த தோப்பில் ஒரு வானம்பாடி பறவையின் முட்டையை எடுத்து வந்துவிட்டார். ஃபஜாஅத்தில் ஹம்மரத்து தரிஃபு அலா ரஅசி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊசி அஸஹாபிஹி, சிறிது நேரத்தில் அந்த அடர்ந்த தோப்பிலிருந்து ஒரு வானம்பாடி பறவை தன்னுடைய சிறகை விரித்து பறந்து வெளியே வந்து நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல், சஹாபாக்களின் தலைக்கு மேல் அப்படி வட்டமிட்டு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவையின் தவிப்பை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு குழுமியிருந்த தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள். ஃபகால ஐயுக்கும் ஃபஜ்ஜஅ ஹாதிஹி, இந்த பறவையை உங்களில் யார் இம்சைப்படுத்தியது? உங்களில் யார் இந்த பறவையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது? இந்த தவிப்பிற்கு ஆளாக்கிய நபர் உங்களில் யார் என்று சஹாபாக்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள். ஃபகால ரஜுலுன் மினல் கௌம், கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார், அன அஸபுது லஹா பைலன், நான் அதற்குரிய முட்டையை எடுத்து வந்துவிட்டேன். எனவே அந்த பறவை தவித்த நிலையில் இப்படி வட்டமடித்து பறக்கின்றது என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், ருத்தஹு ரஹ்மத்தன் லஹா, இந்த பறவைக்கு இறக்கப்பட்டு அதனுடைய முட்டையை நீங்கள் எடுத்த இடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜீவராசிகளுக்கு கூட இரக்கம் காட்டியவர்கள், காருணிய சீலர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பறவையின், அந்த தாய் பறவையின் தவிப்பை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை, இந்த பறவையை இம்சைப்படுத்தியவர் யார்? இந்த அளவிற்கு ஒரு இரக்க குணமுள்ள மனிதரை இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை, இனிமேலும் காண முடியாது. அந்த அளவிற்கு இரக்க குணம் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இந்த முஸ்லிம்களுக்கு போதித்தார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னால் பிறருக்கு நலவை நாடுவது, எந்த விதத்திலும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை போதிக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு முஸ்லீம் எந்த விதத்திலும் மனிதர்களுக்கோ பிற ஜீவராசிகளுக்கோ எந்த விதத்திலும் நோவினை கொடுக்கக்கூடாது. அவர்தான் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இரக்க குணத்தோடு இறுதி வரை வாழக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.